Hello friends, welcome back to my channel Easy Way to Learn English with VG. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கையுமே வந்து தமிழில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கமாக நான் வந்து கிராமர் டாபிக் தான் எடுப்பேன். இன்றைக்கான ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, SBO அப்படிங்கிற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த கிராமர் டாப்பிக்கும் கிடையாது. SBO பற்றி ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த கம்பெனியில் 2023 இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து 2018 ரன் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் நிறைய பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். யாருமே இந்தளவுக்கு ட்ரஸ்ட்வர்தியாக இல்லை. இப்போது நாம் நேரடியாக கான்செப்ட்குள்ளே போகலாம். அபவுட் அஸ் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றியும் அவங்களோட மிஷன் அண்ட் விஷனை பற்றியும் சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ப்ராடக்டை லான்ச் பண்ணுறவங்க, ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணுறவங்க அவங்களோட கஸ்டமரை தேடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, சர்வீஸையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிற ஒரு வேலையை தான் வந்து SBO கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக தான் இந்த கஸ்டமர்ஸையும் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுற அந்த கம்பெனிஸையுமே வந்து இணைக்கிறாங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸை பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்குவீங்க. அதை நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப் உங்களோட ஏதாவது ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் வந்து டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எங்களோட மிஷன் அண்ட் விஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிஷன்கிறது வந்து ஒரு அவங்களோட ப்ராடக்டை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ராடக்டையோ ஒரு பிராண்டையோ. ஒரு பக்கம் வந்து அதை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுறதான் இவங்களோட மிஷன். அப்புறம் என்ன இவங்களோட விஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, to become the leading platform that empowers meaningful connections between brands and engaged audience. பிராண்ட் வச்சுருக்கவங்களுக்கும் என்கேஜ்டு ஆடியன்ஸ்க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அதில் ஒரு லீடிங் பிளாட்ஃபார்மாக இவங்க வரணும் அப்படிங்கிறதா இவங்களோட எதிர்கால கோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பிளான் வேரியன்ஸ். இதில் என்ன உங்களுக்கு ஜாப், இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே, என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ அதை சொல்கிறீங்களா? ஷேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வச்சுருக்கணுமா, நிறையா ஆடியன்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதுக்குன்னு புதுசாக கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 0 ஆடியன்ஸில் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்டை மட்டும் தான் போட போகிறீங்க. ஸோ அந்த போஸ்ட்டை போட உங்களுக்கு தெரியணும், ப்ளஸ் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியணும். அதை கரெக்டாக இவங்களோட வெப்சைட் போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகும். கற்றுக்கிட்டு பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட 10 மினிட்ஸ் தான் ஆகும். அது ஒரு நாள் கற்றுக்க போகிறீங்க, ஆனால் அந்த டாஸ்க்கை நீங்கள் டெய்லி பண்ண போகிறீங்க. ஒரு வேலைன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே என்ன 3 பாக்ஸ் 3 லெவல் கொடுத்துருக்கீங்களே. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்கீங்க, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னு கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இது 3க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ராறீங்கன்னா இதுதான் வந்து பேசிக் லெவல். நீங்கள் எந்த மணியுமே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ட்ரானதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டெய்லி கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட வேலை. நீங்கள் இந்த SBOவில் ஜாயின் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஸ்டார்டிங் டு எண்டிங் லைஃப் லாங் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்வான்ஸ்டு வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு வேலை செய்ய போகிறீங்க. அதனால தான் இது வந்து போன லெவலை விட இது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 லெவல்லையுமே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஆடியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேர்ட் லெவல் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தனியாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, அதை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. டெய்லி டாஸ்க் உங்களுக்கு 5 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாஸ்க் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். அப்போனா மந்த்லி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மந்த்லி உங்களுக்கு வந்து 150 ரூபீஸ் கிடைக்குங்க. இதில் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை.
உங்களுக்கு மந்த்லி 150 ருபீஸ் வரும். நான் இதை எப்போ வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் 500 ரீச் பண்ணுறீங்களோ ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். வித்ட்ரா கொடுத்த 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மணி உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுக்கான வேலை என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பற்றி நான் சொல்ல போகிறேன். இதோட டெய்லி டாஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் பர் டே கிடைக்கும். உங்களோட டாஸ்க் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் தான். இதில் வந்து மந்த்லி நீங்கள் 1500 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதிலேருந்து நான் இதுக்கு எப்படிங்க அப்கிரேட் ஆகிறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. 5999 இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எஜுகுவெஸ்ட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸ் தாங்க அது. அதில் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத தமிழில் டீச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கோர்ஸை இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி டாஸ்கோட அமௌண்ட் வந்து 50 ருபீஸாக ஆகும். இது வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால மட்டும்தான் என் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அங்கே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டர் மாறினதுக்கப்புறம் ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் மூலமாக படித்து தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து 5 ருபீஸாக இருந்த அமௌண்ட் 50 ருபீஸாக இங்கே சேஞ்ச் ஆகுது. இங்கே ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க, நோ ரெஃபரல் ரெக்வயர்ட் அப்படின்னு. எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் SBOவில் ஜாயின் பண்ண சொல்லி ரெஃபரும் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டர் மட்டும் இருக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி 50 ருபீஸ்க்கு டாஸ்க் மட்டும் பண்ணிகிட்டே போனால் போதும். நீங்கள் யாருக்குமே ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஸோ இங்கே வந்து நோ ரெஃபரல் ரெக்வயர்ட் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்க பாயிண்ட். போன லெவலில் நான் சொல்லியிருப்பேன் 500 வந்தோடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இங்கே என்ன லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 அண்ட் அபவ் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி நீங்கள் வந்து 1 மந்த் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வந்திருக்கும். ஸோ உங்கள் வேலெட்டில் எப்போ 1500 ரீச் பண்ணுறீங்களோ நீங்கள் ஒன்ஸ் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டை பற்றி. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் வந்து 50 ருபீஸ்க்கு வரும். டெய்லி 1 டாஸ்க் தான் வரும். அப்புறம் ஏன் இதில் இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கணும் அப்படின்னா அப்படியே இருந்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறணும்னு நினச்சிங்கன்னா பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணுறது. ஸோ இது உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஃபருக்கும் 1000 ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இதுக்கு எப்படி நான் தகுதியாகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஜுகுவெஸ்ட்டில் இருக்கிற அந்த கோர்ஸை 5999க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் தான். எப்போ அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் ரெஃபரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பர்சன் உள்ளே என்ட்ராகிறாங்க. அவங்க வந்து அவங்களும் இதே சேம் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த 5999க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறுறீங்க. நீங்கள் ரெஃபர் பண்ண பர்சன் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் அவங்களோட ஓன் விஷ் தான். அவங்க வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரெஃபரை அவங்க கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவே கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். இப்போது நான் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிட்டேன், நான் ரெஃபரும் கொடுத்துட்டேன். எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் கொடுத்ததுக்கு ஒரு 1000 ருபீஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த டாஸ்க்லேருந்து 20% வந்து மணி ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் வேலெட்டில். அது போக அவங்க எப்போல்லாம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு 500 ருபீஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பர்சன் ஆட் பண்ணாலும் சரி, 10% ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மணிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக லிமிடேஷன் இருக்குங்க. 40 ரெஃபரல்ஸ் மட்டும்தான் உங்களால் தர முடியும். 40 ரெஃபரலுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற லிமிடேஷன் செட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 ரெஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் ஃபார் கால்குலேஷனுக்காக தான். நீங்கள் 10 தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்கள் லிமிடேஷன் 40. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணுறதுலே 1500 ருபீஸ் வந்துடும் மந்த்லி. நீங்கள் ஒரு 10 பேருக்கு 1 மந்தில் ரெஃபர் கொடுத்ததுனால ஒரு ரெஃபருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 10 மெம்பர்ஸ்க்கு 10,000 ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன். ஸோ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் 20% வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 10 மெம்பர்ஸோட மொத்த இன்கம்லேருந்து 20% 1 மந்த்துக்கானது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 3000 ருபீஸ். ஸோ இதெல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே நீங்கள் வந்து 14,500 ஏர்ன் பண்ண முடியும். அதாவது 10 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா. அதுக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வேரி ஆகும். இதுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இன்னும் கூடும்.
ஸோ இந்த மணியை எப்படி வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல் உங்கள் வேலெட்டில் நீங்கள் 1500 ரீச் பண்ணோன்னே உங்கள் டாஸ்க் வேலெட்டில் நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய டாஸ்க்கு உங்களுக்கு 50 ருபீஸ் ஆட் ஆகிட்ருக்கும் இல்லையா? ஸோ அதில் எப்போ 1500 ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். ஆனால் இந்த ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா 1000 ருபீஸ், அது தனியாக ஆட் ஆகும். அதை நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஒரு சம்மரி பார்த்துலாமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண 3 கேட்டகரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும், ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துக்கிட்டு என்னால் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து அந்த கோர்ஸ் படிக்க இப்போ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிடுறாங்க, அவங்க பே பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் மூலிமா அவங்க ரெஃபர் பண்ணி வந்ததுனால உங்களுக்கு அந்த 1000 இன்கம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே ரெஃபரல் லிமிட் 40 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்கமையும் ரீபர்ச்சேஸ் இன்கமும் மட்டும் கிடைக்காது. இன்ட்ரோ இன்கம்னா அவங்க வந்து பண்ணக்கூடிய டெய்லி டாஸ்க்லேருந்து ஒரு 20% கமிஷன் கிடைக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அந்த இன்கம் உங்களுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுனால. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் வராது. ஸோ அகெயின் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களே ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு 500 கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இன்கம்ங்கிறதும் ரெஃபரல் இன்கம்ங்கிறதும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த இன்ட்ரோ இன்கம்க்கும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம்க்கும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் வந்து இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோ இன்கமோ இல்லை வந்து ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமோ கிடைக்காது. லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கீங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ரெஃபர்ஸும் கொடுத்துட்டீங்க. இங்கே சக்ஸஸ்ஃபுல் ரெஃபர்ஸுங்கிறது நான் எதை குறிப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக மட்டுமே இருக்கிறாங்க, எந்த விதமான பேக்கேஜும் அவங்க செலக்ட் பண்ணலை, 5999க்கு அவங்க எதுவுமே வாங்கலை, அவங்க டெய்லி 5 ருபீஸ் டாஸ்க் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு கீழே ஒரு கவுண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எப்போ அவங்க வந்து 5999க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பராக எடுத்துக்குவாங்க, அப்போ தான் அது வந்து ஒரு ரெஃபராகவும் கவுண்ட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய கவுண்ட்டுக்கு 40 லிமிடேஷன் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரோ இன்கமும் கிடைக்கும், ரீபர்ச்சேஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கிறது, அதாவது நீங்களும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் SBOவில் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டு பிகம் அ மார்க்கெட்டர் வித் SBOவோட இணைஞ்சு நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக வேலை செய்ய முடியும். ப்ளஸ் லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத கற்றுக்குவீங்க. எங்கேருந்து கற்றுக்குவீங்கன்னா எஜுகெஸ்ட், அவங்க தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வர்த் ₹6000. இது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். எங்கே அப்படின்னா BuyMote அப்படிங்கிற ஆப்பில். BuyMote அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. நீங்கள் வந்து அதில் 6000 வர்த் உண்டான அமௌண்ட் உங்களுக்கு அதில் ஆட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது சர்டைன் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாயிண்ட்ஸ் டு நோட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் சொன்ன பிளானெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இவங்களோட கண்டிஷன்ஸும் சில இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம வர முடியும். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்க. எப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவோ இல்லை மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக, அதாவது நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போ 20,000 அமௌண்ட்டை ரீச் பண்ணுறீங்களோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 20,000 அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அது பாதியாக இருக்கலாம், 1500 அப்படியே ரீச் ஆகி நீங்கள் எப்போ 20,000 அப்படிங்கிற அமௌண்ட்டை ரீச் பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் SBO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அது ஒரு சர்வீஸாக இருக்கலாம், அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ ரீபர்ச்சேஸுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 20,000 ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான். அப்படி ரீபர்ச்சேஸ் நீங்கள் பண்ணும்போது தான் தொடர்ந்து நீங்கள் மறுபடியும் SBOவில் ஒர்க் பண்ண முடியும், இதில் ஏர்ன் பண்ணவும் முடியும். செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஆக்டிவ் பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டுங்கிறது ரொம்பவே மஸ்டான ஒன்று. அது உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியும் இருக்கணும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 5 டேஸாக டாஸ்க்கே பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, அதாவது கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 or 2 டேஸ் மிஸ் பண்ணால் பரவாயில்ல, கண்டினியூஸாக ஒரு 5 டேஸ் நீங்கள் டாஸ்க் பண்ணலை அப்படின்னா அதை வந்து அவங்க உங்கள் ஆப்செண்ட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த ஐடியா பிளாக் பண்ணிடுவாங்க. ரெஃபரல் இன்கம் நான் சொன்ன மாதிரி தான் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். அதே வந்து மற்ற இன்கம் டாஸ்க் பண்ணி வர்ற இன்கம் அது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 1500 லிமிடேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வித்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும்.
நீங்கள் எஸ்பிஓக்கு நேரடியாக எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது. எஸ்பிஓவும் உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து எந்த மணியும் கலெக்ட் பண்ணலை. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அவங்க வந்து எஸ்பிஓட டைப் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி. அவங்க வந்து அஃபிலியேட் பார்ட்னர்ஸ். சக்ஸஸ்ஃபுல் கன்வர்ஷன் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க வந்து வாங்கியிருக்கணும், ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே கோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோர்ஸை அவங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் கன்வர்ஷனாக மாறுவாங்க, உங்களுக்கு ஒரு ரெஃபராக மாறுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் டாஸ்க் பண்ணிவிட்டு இதே தான் டெய்லி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்பீட்டடாக டாஸ்க் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஃபெயிலியர் தாங்க ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன வந்திருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணணும். டெய்லி இமேஜஸ் மாறும், கண்டென்ட் மாறும். ஸோ அது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து அப்டேட்டடாக நீங்கள் உங்களோட டாஸ்க்கை பண்ணணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மணி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் அஃபிலியேட் பார்ட்னருக்கு தான் கொடுக்க போகிறீங்க, எஸ்பிஓக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ ரீஃபண்ட் ரிலேட்டடான பாலிசி அந்த கம்பெனியில் எப்படி இருக்கோ அதுதான் அப்ளை ஆகும். எஸ்பிஓ வந்து நேரடியாக எந்த ரீஃபண்டும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நேரடியாக எஸ்பிஓக்கு எதுவுமே பே பண்ணலை. உங்களோட விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணணும். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு யூசரோட டீட்டெயில்டு அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்க கேல்குலேஷன் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான், இது வேரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போனா ஃபைவ் ருபீஸ் கிடையாதா ஒரு டாஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 ருபீஸ் தாங்க. நீங்கள் இடையில ஒரு நாள் 2 நாள் டாஸ்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களால் அந்த 500 அமௌண்ட்டுங்கிறத ரீச் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த 1500ங்கிறதும் நீங்கள் டெய்லி டாஸ்க்கு கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 1500 ரீச் பண்ண உடனே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது ஒரு மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட் தான். ஏன்னா அவங்கக்கிட்ட யூசர்ஸ் வர வர நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் இங்கே வேலையில் சேர்ந்துட்டேன், நான் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கமிஷன் மட்டும்தான். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பேங்க் மூலிமா எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும், இப்போ உங்களுக்கு ₹1 வந்தாலும் அது உங்களோட இன்கம். ஸோ உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து 20% டேக்ஸ் கட்டியே ஆகணுங்க. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்டக்கூடிய வரியை தான் வந்து இங்கே 20% அவங்க பிடிச்சிட்டு உங்களுக்கு தருவாங்க. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போதும் அதில் 20% கம்மியாக தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய வரி. ஸோ ஃபைனலாக நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேறு எதில் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன வருதோ அதை தான் நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபைனலாக கொடுத்து தேங்க்ஸ் போட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் தேடிட்டுருக்கீங்களா? அப்போ உங்களோட சாய்ஸ் வந்து BuyMote ஆப்பாக தான் இருக்கணும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்போயுமே உங்களுக்கு ப்ராடக்ட் 20% டிஸ்கவுண்ட்டோட கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி ரேட்டையும் இதில் இருக்கக்கூடிய ரேட்டையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். Thanks for watching this video.